யூஎஸ்டி எப்போ ஸ்ட்ராங் ஆகும், எந்த செஷனில் ஸ்ட்ராங் ஆக சான்ஸ் இருக்கு? நியூயார்க் செஷனில். அப்போ மார்க்கெட் கீழே வருதுன்னா எந்த செஷனில் கீழே வர சான்ஸ் இருக்கு? நியூயார்க் செஷன். அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் இப்படி நிற்குது. இப்போ வந்து லண்டன் செஷனில் நல்லா புரிஞ்சுங்க, லண்டன் செஷனில் மார்க்கெட் பீக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. லண்டன் செஷனில் யார் ஸ்ட்ராங் ஆக சான்ஸ் இருக்கு? ஹீரோ. ஒன்று ஸ்ட்ராங் ஆகலாம், இல்லாட்டி வீக் ஆகலாம். மேபி இந்த ஏஷியன் செஷனே மார்க்கெட் பொறுமையாக போயிட்டு இந்த இடத்துக்கு போயிட்டு ஹீரோக்கு ஏதோ ஒரு இம்பாக்டான நியூஸ்லாம் அந்தந்த டைமிங் தானே வரும். நான் சொன்ன டைமிங் தானே வந்து வரும். அந்த நியூஸ் வந்து ஹீரோ வீக் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் சரசரதான் என்ன லண்டன் செஷன்ல பண்ணும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ கேண்டில் உருவாங்க யோசிக்காம என்ன பண்ணலாம் லண்டன் செஷன்ல லெட்ஸ் டேக் எ ட்ரேட். ஏன்னா வந்துட்டாங்க அந்த டைம்ல, அந்த பிளேயர்ஸ் என்ன பண்ணாங்க வந்துட்டாங்க. ஒன்று இதை லண்டன் செஷன்ல என்ன ஆகணும், மார்க்கெட்டு இது வரைக்கும் ரீச் ஆயிடுச்சு, ஓகேவா? பட் நியூயார்க் செஷன்ல கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஏன்னா எப்போ அக்ரெசிவ் ஆகும், வேல்யூம் எப்போ உள்ள வரும் அப்படியே பார்க்கணும். மேபி ஓவர்லாப்பிங் செஷன் முடிஞ்சு கூட வேல்யூம் உள்ள வரலாம். 2 செஷன் ஓவர்லாப்பிங் ஆகல, அது முடிஞ்சு கூட என்ன ஆகலாம், மார்க்கெட்டு கீழே உள்ள சான்சஸ் இருக்கு. எப்போ கன்ஃபர்மேஷன் கிடைக்குது அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லா டைம்லையும் நான் காலையில் போயிட்டு, அதனால நான் சொன்னேன் இந்த டைம்ல ட்ரேட் பண்ணுங்க. மேக்ஸிமம் எல்லாமே எந்த டைம்ல ட்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்று லண்டன் செஷன்ல, அப்படி இல்லாட்டி நியூயார்க் செஷன். ஸோ அதனால நான் என்ன பண்ணேன், அந்த டைமிங்குள்ள நம்ம முடிச்சுப்போம். ஸோ அதனால சொன்னது நீங்கள் இப்போ இந்த இடத்துல பார்க்குறீங்க மார்க்கெட்டை இதை நல்லா வாட்ச் பண்ணுங்க. லண்டன் செஷனில் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகும், அங்கேருந்து நியூயார்க் செஷனில் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகும். ஸோ மாடுலேஷனும் பண்ணும். ஐயோ அந்த டைமிங்கில் எப்படி மார்க்கெட் ரியாக்ட் ஆகுன்னு பார்த்து அந்த டைமிங் கிட்ட வந்து என்ன பண்ணுங்க, ட்ரேட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ஸோ இதில் வந்து ரொம்ப பெரிய காம்ப்ளிகேஷன்லாம் கிடையாது. பட் வி ஹேவ் டு பிளான் இட் டெக்னிக்கல். பட் எந்த டைமில் மொமெண்டம் இருக்குங்கிறத நம்ம என்ன பண்ணியாகணும் தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த டைமிங்கில் மொமெண்டம் பேஸ் பண்ணி லெட்ஸ் டூ த ட்ரேட்ஸ். அது மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ இதுதான் இன்னைக்கு இந்த மார்க்கெட் எப்படி அப்ரோச் பண்ணுது. ஸோ உங்களோட வியூவே இன்னைக்கு நசீஸா சொல்லிட்டு போனாரு. இந்த மார்க்கெட் நமக்கு எப்படி அப்ரோச் பண்ணுது, என்ன மாதிரி அப்ரோச் பண்ணுது அப்படிங்கிற வியூ பண்ணுறது தான் உங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கான கிளாஸஸ், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து ப்ரிப்பராக இருக்க வேண்டியது டெக்னிக்கலாக தாண்டி என்ன டிசைட் பண்ணுறது நம்ம தான். ஆனால் மைண்ட் செட்னால நம்ம என்ன பண்ணுவோம், மார்க்கெட் பின்னாடி தொலைட்டிக்கிட்டு ஓடும். தொலைட்டிக்கிட்டு ஓட என்ன நடக்கும், தேவையில்லாமல் லாஸஸ் வரும், தேவையில்லாத மென்டலி டிஸ்டர்ப் ஆகும். ட்ரேடிங்கில் மென்டலாக நீங்கள் என்ன பண்ணுறா ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான், மென்டலாக நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியாது, ப்ராஃபிட்ஸே பண்ண முடியாது. ஸோ அந்த மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வந்துங்க. நான் ப்ராஃபிட் பண்ண வந்திருக்கேன்,